إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وبارك وسلم عليه أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا وقال الله تبارك وتعالى أيضا يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه وقال الله أيضا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا صدق الله العظيم وقال نبينا حبيبنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم روى الترمذي لا يشبع مؤمن من خير حتى يكون منتهاه الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم ஆரம்பமாக அன்று தொடக்கம் இன்று வரை அவனியின் ஆட்சியை அணுவும் அசையாது, நெறி பிறலாது, முறை தவறாது, குறை நிகழாது ஆட்சி செய்யும் அல் குர்ஆனின் சொந்தக்காரன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியனும் சமாதானமும் சலாமினும் மீடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ரயீசுல் அன்பியா ரசூலே அக்ரம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவட்டை அணுவும் அசையாது பிசகாது பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள் மீதிலும் இன்னும் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமம் பரிபந்தம் வரை வாழ்ந்த வாழுகின்ற வாழ போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் பள்ளி வாயிலே நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் என்ற நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் கண் கவரும் சுவர்க்கம் உண்டு என்று சொன்னார்களோ அந்தந்த விடயங்களை வாழ்க்கையில் முற்றும் முழுதும் 100க்கு 100 எடுத்து நடக்கும்படியும், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த விடயங்களை வாழ்க்கையில் விலகி தவிர்ந்து ஒதுங்கி நடந்தால் சுட்டரிக்கும் நரகின் பாதுகாப்பு உண்டு என்று சொன்னார்களோ அந்தந்த விடயங்களை வாழ்க்கையில் முற்றும் முழுதும் 100க்கு 100 விலகி தவிர்ந்து ஒதுங்கி நடக்கும்படி முதலில் எனக்கும் அதோடு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உலகத்துல எண்ணில் அடங்கா படைப்பினங்களை படைத்து அதிலேயும் எம்மவர்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு பல நிஅமத்துகளை தந்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்திலே அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்தை கணக்கெடுப்பதாக இருந்தாலும் உலகத்துடைய ரீதியில எங்களுக்கு கெஸிங் பண்ண இயலும். இதுல 100 இருக்கும், 1000 இருக்கும்,
லட்சம் இருக்கும், கோடி இருக்கும். கெஸிங் பண்ணேலும். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய ஒரு நிஅமத்தையாவது உங்களுக்கு அப்படியும் கெஸிங் பண்ண இயலா. சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய ஒரு நிஅமத்தையாவது இதுல 100, 1000, லட்சம், கோடி, பில்லியன், ட்ரில்லியன் இப்படி மட்டிடவும் இயலா. சுபஹானல்லாஹ். அன்பானவர்களே, அப்படி அல்லாஹ் அவனுடைய நிஅமத்துகள்ல எங்களுக்கு தந்த ஆக பெரிய சிறந்த ஒரு நிஅமத் இருக்கும் என்றா என்னையும் உங்களையும் ஒரு முஸ்லிமாக, இஸ்லாமியனாக வாழ வைக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. ரப்புல் ஆலமீன் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் ஈக்கும் என்றா அது இஸ்லாம் மட்டும் தான். அன்பானவர்களே, அப்படி ஒரு இஸ்லாமியனாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் வாழ வைக்கிறான் என்றா உண்மையான ஒரு இஸ்லாமியனாக நானும் நீங்களும் உலகத்தில் வாழும். நாங்க சொர்க்கம் போறதாக இருந்தா அல்லாஹ் 2 விடயங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான், 2 கடமைகள். இந்த 2 கடமைகள்லையும் நாங்க பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு எங்களுக்கு போக இயலும். ஒன்றிகது ஹுகூகுல்லாஹ், இரண்டாவது ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல்லாஹ் அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் சம்பந்தப்பட்டவை. அதுல ஏதாவது தவறிந்தா அல்லாஹ்விடத்துல தான் மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் மன்னிப்பான். அர்ஹமுர் ராஹிமீன். ஹுகூகுல்லாஹ் என்று வரும்போது தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதுகள் வரும், அமல்கள் வரும். இதுல ஏதாவது தவறுகள் இருந்தா நாங்க அல்லாஹ்விடத்துல தான் மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவது தான் ஹுகூகுல் இபாத், அடியார்கள், அடியார்களோடு சம்பந்தப்பட்டவை. இதுல நாங்க ஏதாவது தவறிட்டு இருந்தோம் என்றா, இதுல ஏதாவது நாங்க பிழை செஞ்சிருந்தோம் என்றா நாங்க யாருக்கு தவறிழைச்சோமோ அவர் மன்னிக்காத வரையில ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னிக்க மாட்டான். அவர் எவ்வளவு பெரிய இறைநேசராக இருந்தாலும். ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது, ஹஜ் செஞ்ச ஹாஜியாக இருக்கேலும், இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஆபிதாக இருக்கேலும், மாசமெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கேலும், 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழக்கூடியவராக இருக்கேலும், அவர் எவ்வளவு பெரிய அமல்தாரியாக இருந்தாலும் இன்னொருவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாரா? இன்னொருவருடைய உள்ளத்தை உடைச்சிருக்கிறாரா? இன்னொருவருடைய மானத்தை பங்கு போட்டிக்கிறாரா? இன்னொருவருடைய சொத்து செல்வங்கள்ல, காசு பணங்கள்ல அவர் நினைச்ச மாதிரி விளையாடிக்கிறாரா? அன்பானவர்களே, அவர் மன்னிக்காத வரையில அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கண்டா ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நீதி உள்ளவன், எந்த அளவுக்கு நீதமானவன் என்றா, மஸ்ஜிது நபவியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆடுகள் சண்டை போடுறத பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மதீனாவுடைய பூமியில. அபூதாவுடைய ரிவாயத் வந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபாதர் மாதா துஃபக்கீர், ஏ அபூதரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க எதை பார்க்கறீங்க, எதை பார்த்து சிந்திக்கிறீங்க? சொன்னாங்க, உலகத்துல கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்புள்ள ஆடு அநியாயம் செய்யறத பார்க்கறீங்க. கியாமத்துடைய நாளையில கொம்பில்லாத ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுத்து நீதி வழங்குவான் என்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமனுக்கு போகக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா முஆத் வத்தகி தஅவத்தல் மظلوم فإنها ليس بينه وبين الله حجاب. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ஏ முஆதே ரலியல்லாஹு அன்ஹு, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை பயந்துக்கோங்க. அநீதி இழைக்கப்பட்டவருடைய பதுவாக்கும் அல்லாஹுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லை. அவர் கையேந்தி எதை கேட்கிறாரோ அதை அல்லாஹ் உலகத்துல நடா தாட்டுவான் என்றாங்க. அவர் ஒரு நன் முஸ்லீமாக இருந்தாலும் சில உலமாக்கள் எழுதுறாங்க, நன் முஸ்லீமாக இருந்து அவர் அநீதி இழைக்கப்பட்டவராக இருந்து அல்லாஹ் இடத்துல கையேந்தினா அவர் எதை சொல்றாரோ அதை அல்லாஹ் நடா தாட்டுவான். சுபஹான் அல்லாஹ். லேசான விஷயங்கள் அல்ல. ரப்புல் ஆலமீன் அவ்வளோ நீதியானவன். அன்பானவர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் ஆசை வைக்கணும், என்னையால யாருக்கும் அநியாயம் நடக்க கூடாது, என்னையால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது, என்னையால யாருடைய உள்ளமும் துன்பரக்கூடாது. உள்ளங்கள் உடையக்கூடிய விஷயம் லேசான விஷயங்கள் அல்ல. ரப்புல் ஆலமீன் இப்படியான அநியாயங்களுக்கு மௌத்துக்கு முன்னால தண்டனையை கொடுக்காம அவங்கள மௌத்தாக்க மாட்டான் உலகத்துல. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தஃப்சீரு தபரியில் எழுதுறாங்க, அல்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே தான் ஆகுவான். குர்ஆன் சொல்கிறது ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய நீதி உள்ளவன் என்றா. குர்ஆன் சொல்கிறது வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வ வதஅல் மீசான் அல்லா தத்கவ் ஃபில் மீசான் வ அகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வ லா துக்ஸிருல் மீசான். வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வ வதஅல் மீசான். நாங்க ஏன் வானத்தை அவ்வளோ உயர்த்தினோம் தெரியுமா? ஏன் வானத்தை அவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறோம்? இன்றைய வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க இல்லை பூமியிலிருந்து வானத்தினுடைய தூரம் எவ்வளவு. நாங்க வானத்தை அவ்வளோ உயர்த்தி தான் நாங்க மீசான வச்சிக்கிறோம். அங்க ஏன் அங்க வச்சோம் தெரியுமா? அல்லா தத்கவ் ஃபில் மீசான். இன்றைக்கு மீசான் தராச உலகத்துல வச்சிருந்தோம் என்றா இன்றைக்கு அதுக்கும் விலை பேசிப்பாங்க, இன்றைக்கு அதையும் விலை கொடுத்து வாங்கிப்பாங்க, இன்றைக்கு அதிலையும் மாறுபாடு செஞ்சிப்பாங்க. அதனால தான் நாங்க அங்க வச்சோம். கியாமத்துடைய நாளையில எல்லாம் எங்களுக்கு காட்டப்படும். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ. மீசான் தராசி கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும். லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில. ஃபலா துظلم نفس شيئا, யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. ரப்பு அல்லாஹ் யாரைக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ, ஒரு கடுவளவாக இருந்தாலும், மின் ஹர்தலின், அத பார்க்க சின்ன துண்டாக இருந்தாலும், அதைனா பிஹா, நாம மீசானுக்கு கொண்டு வருவோம். வலா யுظلمون நகீரா, இன்னொரு இடத்துல வலா யுظلمون ஃபதீலா. ஒரு ஈச்சம் பழம் ஈக்குது, ஈச்சம் பழத்துல வரும் டிஷ்யூ ஈக்குது, திண்டு முடிஞ்சா விலங்குமே டிஷ்யூ. அந்த ஈச்சம் பழ விதையில அந்த டிஷ்யூ அளவாவது நாங்க அநியாயம் செய்ய மாட்டோம். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் எப்படி இந்த ஆயத்துக்கு எழுதுறாங்கன்னா, அந்த அளவாவது நீங்க உலகத்துல யாருக்கும் அநியாயம் செஞ்சுட்டு வராதீங்க. அதாலத்து ஸமா, வானலோகத்தின் நீதிமன்றம் என்று சொல்லி ஒரு கிதாப் இருக்குது. அநியாயக்காரர்களை அல்லாஹ் எப்படி பிடிக்கிறான் என்னதை பாருங்க. குர்ஆன் சொல்கிறது,
வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். நாங்க உங்களை விட்டு பிடிக்கிறோம், பிடிச்சா தப்பேலா. இமாம் ஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வரலாற்றாசிரியர் தன்னுடைய அதாலத்து சமா என்ற கிதாபில் எழுதுறாரு, பக்தாதில் ஒரு ஆட்டிறைச்சி வியாபாரி இருந்தாரு. எப்படிப்பட்ட மனிதர் என்றா 5 நேரமும் இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய மனிதர், முழு ஊர் மக்களும் நல்ல மனிதர் என்று சொல்லக்கூடியவர், தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பக்கூடியவர், நல்ல அமல் இபாதத் செய்யக்கூடிய மனிதர். இவருடைய வேலை என்ன? ஒவ்வொரு நாளும் அதிகாலையுடைய நேரத்தில் எழும்பி ஆட்டு மந்தைக்கு போவாரு, ஆடுகளை அறுத்து விட்டு சுபஹுடைய தொழுகைக்கு வருவாரு. இதுதான் பலமையான செயல். ஒரு நாள் இதே போல போனாரு. ஆடுகளை அறுத்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒருவர் சத்தம் போட்டு கத்துகிறார், என்ன காப்பாற்றுங்க. ஓடோடி போனார். ஒருவருடைய வயிற்றில கத்தி குத்தப்பட்டிருக்கிறது. அவரிடத்துல ஓடி சென்றாரு. குத்தப்பட்டிருந்த கத்தியையும் எடுத்தாரு, அந்த மனிதரையும் தன்னுடைய மடிக்கு எடுத்தாரு. ஒருவர் இருவராக பலர்கள் ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க. முழு மக்களும் ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னாங்க அந்த மனிதரை பார்த்து, நீங்க இப்படியான ஒரு மனிதர் அல்ல, நீங்க இப்படி செய்யக்கூடியவர் அல்ல, நீங்க இப்படியாக எங்களிடத்துல ஒருவராக உங்களை நாங்க காண இல்ல. கேட்டாங்க, ஏன் இந்த வேலையை செய்தீங்க? சொன்னார், இந்த கொலையை நான் செய்ய இல்லை, உண்மைக்கும் அவர் செய்யவும் இல்லை. எவ்வளவோ பேசினாரு, எவ்வளவோ வாதிட்டாரு. அன்பானவர்களே, நீளமான சம்பவம், சுருக்கமாக சொல்லுகிறேன். எவ்வளவோ கெஞ்சினாரு. மக்கள் அவரை குற்றவாளியாக பார்த்தாங்க. அவரோடு இருந்த நல்ல மக்கள் அழுதாங்க. இவர் இப்படி செய்யக்கூடிய மனிதர் அல்ல, இவருக்கு இப்படியான ஒரு தண்டனையா சொன்னாங்க. அழக்கூடிய மக்களை பார்த்து யாரும் அழவானம். உண்மையிலே இந்த கொலையை செஞ்சது நான் அல்ல, ஆனா 20 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச தவறுக்கு அல்லாஹ் என்னை இப்ப தண்டிக்கிறான் என்றாரு. 20 வருஷம் என்ற வாழ்க்கையில 20 வருஷம் பின்னாடி போனா நான் ஒரு ஆட்டிறைச்சி வியாபாரி அல்ல, நான் ஒரு படகோட்டி. கூஃபால யூப்ரட்டிஸ் நதியில இக்கரையிலிருந்து அக்கறைக்கு மனிதர்களை கொண்டு போய் விடுவேன். ஒரு படகோட்டியுடைய மகன் தான் நான். வலமை போல் ஒரு நாள் ஒரு பெண்ணும் ஒரு தாயும் வந்தா இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு. நான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு பெண் கேட்டு போனேன். அவர்கள் மறுத்தார்கள். நாட்கள் மாதங்கள் உருண்டோடியது. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பின்னால் அந்த பெண் திரும்பவும் வந்தால் என்னுடைய படகுக்கு. நான் கேட்டேன், என்னை அடையாளம் தெரியுமா? ஆம் தெரியும். இவர் சொன்னார், உன்னை நான் அடைய வேண்டும். அந்த பெண் சொன்னால், இல்லை, நான் திருமணமாகி ஒரு குழந்தையும் எனக்கு இருக்கிறது. இல்லை, உங்களை அடைய வேண்டும். கையில் இருந்த குழந்தையை பறித்து அந்த நதியிலே அமுக்கி சொன்னாரே, இணங்குகிறாயா? மறுத்தால் குழந்தையையும் நீரிலே மூழ்கடிக்க வைத்து கொலை செய்தார். அந்த பெண்ணுடனும் தவறாக நடக்க முயன்று அந்த பெண்ணும் படகிலிருந்து வீழ்ந்து வஃபாத் ஆகிறாங்க. 2 பேரும் கரைக்கு வந்து தெளிவான ஒரு பொய்யை சொன்னாரு. படகு கவிழ்ந்ததனால தாயும் குழந்தையும் வஃபாத் ஆகினாங்க. நான் நீச்சல் தெரிந்தவன், நான் கரைக்கு வந்துட்டேன். முழு ஊரும் நம்பக்கூடிய ஒரு தெளிவான கதையை வந்து சொன்னாரு. அன்றைக்கு நான் செஞ்ச தவறு அல்லாஹ் இன்றைக்கு என்னைய பிடிக்கிறான் என்றாங்க. தஃப்சீரு தபரியில இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுறாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்கு கீழால وَمَن يَظْلِم مِّنكُمْ نُذِقْهُ عَذَابًا كَبِيرًا. நீங்க உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் எப்படி உங்களை சோதிப்பான் என்றா, நுதிகுஹு அதாபன் கபீரா, பெரிய அதாப கொண்டு உங்களைய பிடிப்பான். அன்பானவர்களே, உலகத்தில் மறைக்க இயலும் தவறுகளை செஞ்சுட்டு
அல்லது மறைய இயலும். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ்களை வச்சுட்டு எங்களுக்கு செஞ்ச தவற மறைக்க இயலும் அல்லது மறக்கடிக்க வைக்க இயலும். ஆனா வானத்துக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்துல மறைக்க முடியாது, அவன் மறக்கவும் மாட்டான். அலா இன்னல் ஸாலிமீன ஃபீ அஸாபின் முகீம் குர்ஆன் சொல்கிறது. இந்த ஆயத்துக்கு கீழால எழுதுறாங்க இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்றைக்கு சிலர்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை, மகனால பிரச்சனை, மகளால பிரச்சனை, மருமகளால பிரச்சனை, மருமகனால பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அல்லது நோயால. அன்பானவர்களே, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, இந்த சோதனை இவரை சுத்துறாருண்டா, இவருக்கு ஒரு முசீபத் இவரை சுத்தி கொண்டே இருக்குதுண்டா, இவர் யாருடையோ விஷயத்துல விட்ட தவறு, இவர் யாருக்கோ செஞ்ச அநியாயம் இன்றைய வரைக்கும் இவரை சுத்தி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் சும்மா லேசான விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு யாரோ சம்பாதிச்ச பணம் இன்றைக்கு யாரோ அனுபவிக்கிறாங்க. யாருடையோ காசு பணங்கள், சொத்து செல்வங்கள், வீடு வாசல்கள் முறை இல்லாம அனுமதி இல்லாம இன்றைக்கு யாரோ அனுபவிக்கிறாங்க. இன்றைய குடும்பத்துடைய சொத்துகள் பிரிக்கப்படுது. உம்மாம் வாப்பாவும் உயிரோடு இருந்தா எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக பிரிக்கப்படணும். மவாரிஸ் என்று சொல்லி தனி பாடமே இருக்குது, தனி கிதாப் இருக்குது, குர்ஆனுடைய தனி சட்டம் இருக்குது. இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உலமாக்கள் அணுகி கொஞ்சம் கேளுங்க. ஒரு ஷான் அளவு காணி பிடிச்சாலும் ஹதீஸ்ல வந்திருக்குது 7 முழம் அளவு நெருப்பு மாலை அணிவிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத் தாங்க மாட்டாங்க என்றாங்க. அந்த நெருப்பு மாலையினுடைய ஜுவாலைகள், அந்த நெருப்பு மாலையினுடைய அந்த கஷ்டங்கள் அதை தாங்க முடியாது என்றாங்க. சௌஃப நுஸ்லீஹிம் நாரா பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். இந்த அளவுக்கு அந்த வேதனை அனுபவிப்பாங்கண்டா, ஒரு ஷான் அளவு காணி பிடிச்சாலும் அந்த நரகத்தினுடைய நெருப்பின் சூட்டின் மூலமாக தோள்கள் எல்லாம் உருகி உருகி கலண்டு விழுமென்றாங்க. பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். திரும்ப புதிய தோலை நாங்க கொடுத்து கொண்டே இருப்போம். லியதூகுல் அஸாப், அந்த அஸாபை அவங்க அனுபவிச்சு கொண்டே இருக்கணும். அன்பானவர்களே, அநியாயங்கள் பல விதத்திலே இருக்குது. இன்றைக்கு உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம், பிள்ளைகள் உம்மா வாப்பாக்கு செய்யக்கூடிய அநியாயம், தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். 8 ஹவர் டியூட்டி என்றா 8 ஹவரும் டியூட்டியில ஈந்தி ஆகணும். ஒரு நிமிஷம் குறைஞ்சாலும் பதில் சொல்லி ஆகணும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம், வாழ வந்த காலம் கொஞ்ச காலம். இருக்கக்கூடிய காலத்துல நாங்க யார்ட மனசையும் துன்புறுத்தாம, யாருக்கும் அநியாயம் செய்யாம, யாருடைய மானத்தையும் போக்காம, யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகாம நாங்க வாழ்ந்துட்டு போவோம். குர்ஆன் ஹதீஸினுடைய தெளிவான கருத்தும் அதுதான். தயாரிப்புக்கு தரப்பட்ட காலம் மிகவும் சொற்ப காலம். அனுபவிக்கிறது, அனுபவிக்க தந்தது நிரந்தரமாக. குறுகிய கால ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புத்திசாலி யாருண்டா, ஆகிரமுடைய வாழ்க்கைக்கு யார் உலகத்துல தயாரிப்பு செய்யறாங்களோ அவங்க தான் புத்திசாலி என்றாங்க. இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கண்டா, புகாரியுடைய ரிவாயத் இருக்குது. ஒரு மனிதர் கடல்ல கைய தாட்டி கடல்ல கைய போட்டு எடுத்தண்டா அவருடைய விரல்ல எவ்வளவு சொட்டு தண்ணி ஈக்குமோ அதுதான் உலகத்துடைய வாழ்க்கை என்றாங்க. விரல்ல படக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி தான் உலகத்துடைய வாழ்க்கை என்றாங்க. முழு கடலும் தான் ஆகிரமுடைய வாழ்க்கை என்றாங்க. இந்த சொற்பம் எங்களுக்கு எப்ப விளங்கும் என்றா, கியாமத்துடைய நாளையில
ரப்பு எங்கள்கிட்ட கேட்பான், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன் லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌமின் ஃபஸ்அலில் ஆதீன். ரப்பு அல்லாஹ் கேட்பான், எவ்வளவு காலம் அப்பா உலகத்துல வாழ்ந்துட்டு வந்தீங்க? கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், உலகத்தில் எவ்வளவு காலம் அப்பா வாழ்ந்துட்டு வந்தீங்க? உலகத்தில் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. அல்லாஹ் இடத்துல போய் சொல்லுவாரு, லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌமின். யா அல்லாஹ், உலகத்துல ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில மணித்தியாலங்கள் தான் நாங்கள் உலகத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அடிச்சு உறுதியா சொல்லுவாங்கடா, ஃபஸ்அலில் ஆதீன். எங்கடா வலது இடதிலிருந்து எழுதின ரகீப் அதீத் 2 பேரும் மீக்கிறாங்க அலைஹிமிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். கேட்டு பாரு, உலகத்துடைய அற்பம் அப்ப விளங்கும் எங்களுக்கு, இங்க விளங்குதில்லே. இந்த உலகத்துல நாங்க யாருக்காக வேண்டி இரவு பகலாக ஓடுறோமோ, நாளைக்கு எங்களைய கண்டு விரண்டோடுவாங்க கியாமத்துடைய நாளையில. யாருக்காக வேண்டி கஷ்டப்படுறோமோ, யாருக்காக வேண்டி உலகத்தை சம்பாதிக்கிறோமோ, குர்ஆன் சொல்கிறது, யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீஹி வஸாஹிபதிஹி வஅഖீஹி வஃஸீலதிஹி அல்லதி துவீஹி வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى. நாளைக்கு எப்படி சொல்லுவாங்கண்டா, யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீஹி. நாளைக்கு சொல்லுவாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், என்ற பிள்ளைகளை நரகத்துல போடு, வஸாஹிபதிஹி வஅഖீஹி, என்ற மனைவிய நரகத்துல போடு, என்னுடைய கூட பிறந்த நான தம்பி சகோதரர்களை நரகத்துல போடு, வஃஸீலதிஹி அல்லதி துவீ, என்னுடைய சொந்த பந்தங்களை நரகத்துல போடு, வமன் ஃபில் அர்தி ஜமீஅன், முழு உலக மக்களையும் நரகத்துல போடு, ثم ينجي. யா அல்லாஹ், என்னைய நீ பாதுகாத்துடு. என்ற பிள்ளைகள் நரகம் போறது பிரச்சனை அல்ல, என்ற மனைவி நரகம் போறது பிரச்சனை அல்ல, என்ற நான தம்பிமார் நரகம் போறது பிரச்சனை அல்ல, முழு உலக மக்களையாவது நரகத்துல போட்டு என்னைய பாதுகாத்திடு. இதுதான் நாளைக்கு உடைய நிலைமை. நிலைமைகள் வந்தா தான் விளங்கும், நிலைமைகள் வரணும், தலைவலி வரணும், தலைவலி வந்தா தான் வருத்தம் விளங்கும். தலைவலியை பத்தி பேசலும் கேட்கலும் விளங்கப்படுத்த இயலும், ஆனா அந்த கட்டம் வரணும், தலைவலி வந்தா தான் வருத்தம் விளங்கும். ஏன் சொல்றோம் என்றா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம் என்றா, மிஸ் பண்ணிட்டோம் என்றா எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. அதுதான் விஷயம். உலகத்துடைய ரீதியில ஒன்றில்லாட்டினொண்ட பாக்கேலும், ஒன்றில்லாட்டினொண்டு ஈக்குது, ஒரு வழி இல்லாட்டினொரு வழி ஈக்குது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா திரும்ப எழுதி, திரும்ப ஃபெயில் ஆயிட்டா திரும்ப எழுதி முயற்சி செய்ய இயலும். ஆனா இந்த வாழ்க்கை அப்படி இல்லை, உண்டு தான். அன்பானவர்களே, தயாரிப்போட போகணும். உலகத்துக்கு எப்ப வந்தோம் என்றது எனக்கும் உங்களுக்கும் தெரியும், ஆனா உலகத்திலிருந்து எப்ப போக போறோம் என்றது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல இவருடைய உம்மா வாப்பா யாரு, யார திருமணம் செய்வாரு, எத்தனை குழந்தைகள், என்ன தொழில் செய்ய போறாரு, எத்தனை மிடர் தண்ணீர் குடிக்க போறாரு, எத்தனை மூச்சு விட போறாரு, எல்லாம் எழுதி சீல் குத்தி தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சொல்லுறான், வ இன்னத் தாரல் ஆகிரத லஹியல் ஹயவான் லவ் கானூ யஅலமூன். மனிதர்கள் விளப்பம் உள்ளவர்களாக இருந்தால் நன்றாக விளங்கி கொள்ளட்டும் என்பதாக ரப்பு சொல்லுகிறான். எனவே அன்பானவர்களே, வாழக்கூடிய இந்த சொற்ப காலத்துல ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில சேருவோமாக. ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் அவனுடைய பொருத்தத்தை அடைந்த கூட்டத்தில் ஆக்குவானாக.
ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்துடியா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை தந்துடியா அல்லாஹ், கடன் தொல்லைகளை விட்டும் பாதுகாத்திடியா அல்லாஹ், தொடர்ச்சியான நோய்களை விட்டும் பாதுகாத்திடியா அல்லாஹ். எங்கள்ல பலர்கள் தொடர்ச்சியான நோயின் மூலமாக கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு நோயை கொடுத்த ரப்பு நீ யா அல்லாஹ், ஷிஃபாவையும் கொடுத்திடியா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையர்களை கபூல் செய்திடியா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையர்கள் பலர்களுடைய பெற்றார்கள் மரணித்து மன்னரையில் இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவளுடைய மன்னரைகளை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகளாக மாற்றிடியா அல்லாஹ். சுபீட்சமான ஒரு வாழ்க்கையை தந்திடியா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வச்சிடியா அல்லாஹ். ஃபித்னாவுடைய ஜமான எதிர்நோக்குறோம் யா அல்லாஹ். நாளுக்கு நாள் ஒவ்வொரு ஃபித்னாக்கள் ஆரம்பிக்குது யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளை அந்த ஃபித்னாக்கள்ல சிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வச்சிடாதே யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய ஊரை கபூல் செய்திடியா அல்லாஹ். எங்களுடைய ஊருக்காக வேண்டி முன்னின்று நல்ல விடயங்களுக்காக வேண்டி முன்மாதிரியாக இருந்த பலர்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுடைய நோய்களை நீ குணப்படுத்திடியா அல்லாஹ். பலர்கள் எங்களுடைய ஊருடைய நலவுக்காக வேண்டி முயற்சி செய்த பலர்கள் கபராளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகளாக மாற்றிடியா அல்லாஹ். அல்லாஹ் வாலிபர்களை கபூல் செய்திடியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை கபூல் செய்திடியா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் ஆரம்பம் தொடக்கம் இன்று வரை யார் யாரெல்லாம் நிர்வாகம் செய்தார்களோ, இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவரையும் யா அல்லாஹ் கியாமத்துடைய இமாரத்துல் மஸ்ஜித் உன்னுடைய வீட்டை பராமரித்த கூட்டத்தில் எழுப்பாட்டியா அல்லாஹ். அந்த அந்தஸ்தை கொடுத்திடியா அல்லாஹ். எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் பாடசாலைகளுக்கு உன்னுடைய உதவியை தந்திடியா அல்லாஹ். இந்த நம்முடைய ஊருடைய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் பாடசாலையின் மூலமாக நல்லோர்களை உருவாக்கிடியா அல்லாஹ். ஊருக்கு முன்மாதிரி தரக்கூடிய குழந்தைகள் உருவாக்கிடியா அல்லாஹ். ஊருக்கு பிரயோஜனத்தை தந்திடியா அல்லாஹ். அந்த அனைத்து பொது இடங்களுக்கும் உன்னுடைய உதவியை தந்திடியா அல்லாஹ். ஊரிலே பொதுவான பணி செய்யக்கூடிய நல்லுள்ள படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஊரிலே நலவுகள் உண்டாகணும் என்று முன்னின்று செயற்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நீ ஹைராக்கி வச்சிடியா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காணக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ். ரபீனில் அவ்வல் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காட்டிடியா அல்லாஹ். அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால அந்த கஅபத்துல்லாஹ்வை போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திடியா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்ரப் அவர்களுடைய அந்த கபரை ஜியாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திடியா அல்லாஹ். எங்களுக்கு எல்லா விதத்திலையும் பரக்கத் செஞ்சிடியா அல்லாஹ். எல்லா விதத்திலையும் உன்னுடைய உதவியை தந்திடியா அல்லாஹ். எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தலை குனியக்கூடியவர்களாக ஆக்கி வச்சிடாதே அல்லாஹ். முஸ்லிம்களை கண்ணியமாக உலகத்தில் வாழ வச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அங்கே அநியாயம் செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு சுபீட்சமான வாழ்க்கையை கொடுத்திடியா அல்லாஹ். வெற்றியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திடியா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த நலவுகளை கேட்டாங்களோ அத்தனை நலவுகளையும் தந்திடியா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை கெடுதிகளை விட்டும் பாதுகாத்திடியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.